காய்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் அ வெரி ஹாப்பி நியூ இயர். எங்களுடைய புத்தாண்டு கோவிலில் இருந்து தான் ஆரம்பித்தது. ரொம்ப 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 சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் இந்த புத்தாண்டை வரவேற்றோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் எங்களை மாதிரி ஹாப்பியாக நியூ இயரை வரவேற்றிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஆல்ரெடி கோலெல்லாம் போட்டுட்டு தான் நான் கோவிலுக்கே போயிருந்தேன். சரி, கோவிலுக்கு போயிட்டு முடித்த பிறகு வெற்றிலை தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிறப்போ கரெக்டாக மணி 12:30 ஆகுது. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னா கரெக்டாக 3:30க்கு நான் என் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிடுவேன். சரி, கோலம் போடலான்னு வெளில போனால் இந்த மாதிரி புத்தாண்டு வரவேற்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சது. இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒரு சின்ன மெசேஜ் இது. கடந்த வருடங்கள் நம்ம லைஃப்பில் நினச்ச மாதிரி இல்லாமல் போயிருக்கலாம். சம்டைம் சக்ஸஸாக இருந்திருக்கலாம், சம்டைம் ஃபெயிலியரும் நம்ம பார்த்துருக்கலாம். துரோகம், கூட இருக்கவங்களே நம்மளை ஒதுக்கி வைக்கிறது, அவமானம், அசிங்கம், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்குடா இந்த லைஃபு அப்படின்ற நிலைமையில கூட நம்ம இருந்திருக்கலாம். நடந்ததாகவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்து இந்த வருஷம் புது வருஷமாக ஆரம்பிங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க யாருக்கிட்டேயும் உங்களுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற யாராலையும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. உங்களை சந்தோஷமாக வச்சுருக்க யாராலையும் உங்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்த முடியாதுன்றதை நம்புங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் கையை கட்டியமாக பிடிச்சிக்கோன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் கையை கட்டியமாக பிடிச்சிருக்காரு. ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள் தானே. இந்த வீடியோ பார்க்குற நீங்களில் யாராவது மனசு உடஞ்ச நிலையில் இருந்தால் கடவுள் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, தைரியம், நல்ல மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வரும். வாழ்க்கையில் ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஆனால் மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து தானே வரணும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் செய்யணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் உணருங்க. கடவுள் அருளால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், நிம்மதி எல்லாமே வரும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் கைகூடி வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நம்ம தொடருவோம்.